வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் ஓப்பன் டேக். இந்த சீரீஸில் வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் பற்றி ஓப்பனாக பேச போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டீனேஜர்ஸ்க்கான 6 அட்வைசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அட்வைஸுங்கிறப்போ ஹோம்ஒர்க் பண்ணணும், பண்ணணும், ஸ்கூலுக்கு கரெக்டாக டைமிங் போகணும், இந்த மாதிரி அட்வைசஸ் இருக்காது. வெரி சாலிட் அட்வைசஸாக இருக்க போகுது. ஸோ என்னோடய வீடியோஸை நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறீங்கன்னு தெரியும், டீனேஜர்ஸ் பார்க்குறீங்கன்னு தெரியும். ஸோ அட்வைசஸ் வந்து பேசிக்காக இருக்க போகிறதில்ல, 6 solid advices and practical advices தான் இருக்க போகுது. Let's get started. நம்பர் 1, வேஸ்ட் ஆஃப் டைம். வேஸ்ட் ஆஃப் டைம்னு எதுவுமே இல்லை. இந்த டைமிங்கில் உங்களுக்கு எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு தோணுதோ கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுதோ கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து உங்களோட கோலை ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த டைமிங்கில் தான் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு தோணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். செகண்ட், மார்க்கை பற்றி உரி பண்ணாதீங்க. அதுக்காக நான் கொஞ்சம் கூட படிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம பாஸ் மார்க் ஆகிறதுக்காகவாவது படிக்கணும், ஏ கிரேட் வாங்காட்டிலும். நான் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்துடுவேன் அப்படின்னு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயும் உங்கள் டீச்சர்ஸ் கிட்டேயும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பட்டெக்ஸ்லேயே அடிப்பாங்க. அப்படியே சொன்னாலும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இதுக்காக உன்னை இவ்வளோ காசு கொடுத்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை, அவங்க பசங்க படிக்காததுக்கெலாம் நம்மளும் அடிப்பாங்க. நான் எல்லாரையுமே சொல்லலை, சில டீச்சர்ஸ் நம்மளை மட்டுமே கார்னர் பண்ணுவாங்க, நமக்கு மட்டுமே பனிஷ்மெண்ட்ஸ் தருவாங்க. ஸோ இப்படிலாம் நடந்தது அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி உடனே டீல் பண்ணுங்கள். பிகாஸ் நல்லா படிக்கிற பையனை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளே ட்ரீட் பண்ணோம். வி ஆர் ஈக்குவல். எனக்கு ஒன்று தெரியலை, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வீட்டிலேருந்து காசு கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. பட் ஆனால் என்னையெல்லாம் கிரிமினலை ட்ரீட் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. எனிவே, நம்ம வந்து மார்க் கம்மியாக வாங்கினா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஸ்கூல் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது தவறாக தெரிஞ்சுது அப்படின்னா ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் சப்போர்ட். நம்பர் 3, do not get addicted to cigarette, alcohol, drugs. இந்த ரூலை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா தேர் இஸ் நாட் த ரைட் சர்க்கிள். அதே மாதிரி கெத்துன்னு நினச்சி ஒரு கேங்கில் ஒருத்தன் யூஸ் பண்ணாலுமே எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஈசிஆர் பகுதியில் கூட இப்போ ரீசெண்டாக நினைத்து பார்க்க முடியாத சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ட்ரக்ஸு தான். கவர்மெண்ட் சைட்லேருந்து தடை செய்யப்பட்டிருந்தாலும் இல்லீகலாக வந்து நிறைய பேர் வந்து இது இன்னுமே சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மக்கள் தான் கவர்மெண்ட் இதுக்கு கொண்டு சேர்க்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளோட தாட்ஸ் எப்போவுமே கெரியர், க்ரோத், டெவலப்மெண்ட் இதை நோக்கி தான் இருக்குமே தவிர நமக்கு அழிவு தரக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடாது. நம்பர் 4, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் இவங்களெல்லாம் தப்புன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். நான் எல்லாரையுமே சொல்லலை, வெரி ஃபியூ. ஸோ நம்மளும் சில டைமில் சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி கேட்குறது, அப்புறம் ஹை வேரியன்ட் பைக் கேட்குறது, அப்புறம் எக்ஸ்பென்சிவான திங்ஸ் வாங்கி கேட்குறது, இதெல்லாம் வாங்கி கேட்கலாம் நீங்கள்லாம் ஒரு ரிச் கிட்டாக இருந்தீங்கன்னா. நம்மளோட பேரண்ட்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வெல்த்தாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து வாங்கி கேட்கலாம். உங்களுடைய பேரண்ட்ஸோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்னா பைக் எப்படி வாங்கி கேட்கணும்னு தோணும். ஸோ அப்படியும் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா டூ சம் சைட் ப்ராஜெக்ட், அதுலேருந்து வர இன்கம்மை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொருளையும் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு மணி எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ஒரு ஐடியாவும் கிடைக்கும். நெக்ஸ்ட், எந்தவித ஃபைட்லேயுமே இன்வால்வ் ஆயிடாதீங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ டிபார்ட்மெண்ட் ஃபைட்னு ஒன்று வரும். ஸோ அதில் வந்து ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கும், அந்த பொண்ணுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கான்னு கூட தெரியாது, அதுக்கு 4 பேர் அடிச்சுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன், இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மூஞ்சிலாம் கிழிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு நேமே தெரிய வரும். அதே மாதிரி திஸ் இஸ் நாட் த கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஊரில் கந்திரிலையும் சரி, திருவிழா, தேரோட்டம் இந்த மாதிரி க்ரௌடடான பிளேஸ்லாம் சில கேங்ஸ் வந்து அடிச்சுப்பாங்க. ஸோ எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபைட்ஸ் வந்து எந்த விஷயத்துக்குமே தீர்வு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபைட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்காக தான் ஆலோசனை பண்ணி பெரியவங்கள்லாம் முடிவு எடுக்கிறாங்க. இது லாஸ்ட் ஒன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் தான் நிறைய விஷயம் பண்ணாதீங்க, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது,
அப்படின்னு நிறையா நாய்ஸ் உங்களை சுற்றி கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டைமில் தான் உங்களால் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த வீடியோஸில் உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காததை கிழிச்சு கீழே போட்டுருங்க. பிகாஸ் நோ ப்ரீ கன்சீவ் நோஷன். இந்த ஸ்டேஜில் வந்து நிறையா மிஸ்டேக் பண்ணுவோம். இட்ஸ் ஆல் ஃபைன். பிகாஸ் பெர்ஃபெக்டாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இதுலேருந்து நம்ம வந்து நிறையா விஷயம் வந்து கற்றுக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் டீனேஜருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் கீழே சொல்லுங்கள். இன்னும் நிறையா அட்வைசஸ் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவுக்கு இது போதும்னு நினச்சி தான் நம்ம வந்து இந்த அட்வைசஸை நிப்பாட்டிட்டோம். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.